சார்ஜ் ஷீட்டா? சார்ஜ் ஷீட்னா என்ன? அந்த சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்ணலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஃப்ஐஆரை எப்படி குவாஷ் பண்ண முடியுமோ அதே மாதிரி சார்ஜ் ஷீட்டையும் குவாஷ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி சார்ஜ் ஷீட்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். எஃப்ஐஆர்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, எங்க குற்றம் நடந்துச்சு, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, யார் அந்த அக்யூஸ்டு பர்சன், என்ன சம்பவம் நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, எந்த டேட்ல நடந்துச்சு, அண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட சிக்னேச்சர், இது எல்லாமே இருக்கக்கூடியது எஃப்ஐஆர் அப்படிங்கிறது. சார்ஜ் ஷீட்டில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த சம்பவத்தில் யாரெல்லாம் விட்னஸாக இருந்தாங்க அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே சார்ஜ் ஷீட்டில் இன்க்ளூட் பண்ணியிருந்திருப்பாங்க. அது போக யாரெல்லாம் விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருந்திருப்பாங்க. அது போக வேறு ஏதாவது ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிப்போர்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே சார்ஜ் ஷீட்டில் இன்க்ளூட் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் தான் இந்த சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது. இந்த சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறத கோர்ட்டில் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம குவாஷ் பண்ணலாங்க.